மகாகாளி வாராகி சரணம். ஒரு கடை வியாபாரம் ஆகலைன்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. கடை வியாபாரம் ஆகலை, தொழில் நடக்கலை, எடுக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து இதாகலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. காலையில் இழந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், கடையை திறக்கிறதுக்கு முன்னே தொட்டு கும்பிட்டு அந்த கடையை வந்து ஓப்பன் பண்ண உடனே அந்த கடைக்குள்ளே இருக்கிற அந்த சாமி படத்துங்களுக்கு பூ பழைய எல்லாமே எடுத்துகிட்டு புது பூ போட்டு தூப தீபம் காட்டி எலுமிச்சங்கனி காட்டி, எலுமிச்சங்கனின்றது வந்து ரொம்ப சிறப்பு. இந்த பிரபஞ்சத்தில் நீ என்ன கேட்டாலுமே கொடுக்கும். எலுமிச்சங்கனி ராஜகனி, புரியுதா? மனசுக்குள்ளே வச்சுட்டு சங்கல்பம் பண்ணி குலதெய்வத்தை நினச்சிட்டு இன்றைக்கி பொழுது சீரும் சிறப்புமாக நடக்கணும், தொழில் நடக்கணுமா, எங்களை வந்து காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவசியத்துக்கு உண்டான மூலிகை இருக்குதுங்க. ஜனவசியத்துக்கு உண்டான மூலிகை இருக்குது. இந்த குப்பை மேனின்னு ஒரு மூலிகை இருக்குது, ஜனத்தை ஈர்த்து கொடுக்கும். அந்த குப்பை மேனி வேறு எடுத்து வெள்ளிக்கிழமைனாலும் சுக்கர உரையில் எடுத்து ஒரு காப்பு கட்டி அந்த ஒரு மஞ்சள் நூலை எடுத்து பிடுங்கிட்டு என்னமே பண்ணாதீங்க. அந்த வந்து மஞ்சள் துணியில் முடித்து சுற்றி கட்டி மேலே வந்து கடைக்கு முன்னால் கட்டி விட்டுட்டு இப்படி தட்டி விட்டிங்கன்னாவே அந்த மகாலட்சுமியினுடைய அருள் வரும், ஜனத்தை ஈர்த்து கொடுக்கும். புரியுதுங்களா? கற்பூரம் காட்டி தீபாரதனை காட்டி வந்த உடனே அந்த இதுக்கு நம்ம கட்டி விட்ட இதுக்கு ஒவ்வொரு நாளும் மாதத்துக்கு ஒரு முறை அதை மாற்றணும். புதுசாக மாற்றணும்னா பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும், ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கும், பண வரவு இருக்கும். அதே வேறு கல்லா பெட்டியில் ஒன்று வைக்கலாம், பீரோவில் ஒன்று வைக்கலாம், கடைக்கு ஒன்று சுற்றி கட்டலாம். அந்த மாதிரி கட்டி ஒரு எலுமிச்சம்பழம் திஷ்டி எடுத்து சுற்றி போட்டு கடை சாத்தும் போது ஒரு கற்பூரம் வச்சு தொட்டு கும்பிட்டு அந்த கடையை எடுத்து சாத்திட்டு போகணும். காலையில் வந்து எழும்போது கடைக்கு முன்னால் வந்து மஞ்சளை கரைச்சி தெளித்து விட்டு எந்த ஒரு செய்வன சூனியம் சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி எது இருந்தாலுமே அது வந்து கந்திஷ்டி ஓம்பல் எது இருந்தாலும் அந்த கடைக்கு முன்னால் வராது. எலுமிச்சங்கனியை வெட்டி வச்சுட்டு குலதெய்வத்தை நினச்சி தூபம் காட்டி வணங்கிட்டு செஞ்சோம்னா அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மறுபடியும் அதை அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.